திமுக காங்கிரஸ் இடையான மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் மட்டுமே, அதாவது காங்கிரஸ் மட்டுமே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில தற்போது திமுக தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டணி ஜெல் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு மாற்றி மாற்றி கடும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் தனிப்பட்டவர்களின் அதாவது பகைமைதான் அப்படின்னு சொல்லணும். காரணம் கரூர்ல ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள பிரச்சனை. இங்க விருதுநகர்ல பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூருக்கும் KKSSRக்கும் உள்ள பிரச்சனை. திமுகவில் பயணிச்சால், அதாவது மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணி அவர்களும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தவனமாயிரும். அப்ப அந்த டயத்துல மீண்டும் ஜோதிமணி நிக்கிறாங்க. இருந்தாலுமே செந்தில் பாலாஜி ஜோதிமணியை கரூரிலிருந்து துறை தெரிய வர வேண்டும், அரசியலிலிருந்து துறை தெரிய வேண்டும் இன்னும் கங்கணம் கட்டி அலைவதால் தேர்தல் நேரத்துல செந்தில் பாலாஜி டாஸ்மாக் சில ஊழல் இடி ரைடு காரணமாக சிறையில் அடைக்க. எப்ப செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகுறாரோ அமைச்சருக்கு அடுத்தபடியா ஜோதிமணி வர்றாங்க. படிப்படியா ஜோதிமணி புறக்கணிக்கப்படுறாங்க. இதுல ஜோதிமணிக்கு ஈகோ வருது. ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முட்டல் மோதல் வருது. அனைவருக்கும் வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையான மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் மட்டுமே, அதாவது காங்கிரஸ் மட்டுமே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில தற்போது திமுக தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லை மீறி, அதாவது கூட்டணி இதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு மாற்றி மாற்றி கடும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் தனிப்பட்டவர்களின் அதாவது பகைமைதான் அப்படின்னு சொல்லணும். காரணம் கரூர்ல ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள பிரச்சனை. இங்க விருதுநகர்ல பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூருக்கும் KKSSRக்கும் உள்ள பிரச்சனை. இதுதான் இந்த போன்ற எம்பிகளின் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை தான். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரணும் என்று திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி அவங்க. ஜோதிமணி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பிரச்சனை பரவலா எல்லாத்துக்கும் தெரியும். எம்எல்ஏவா செந்தில் பாலாஜி எம்எல்ஏவா இருக்கும்போது ஜோதிமணி எம்பியா இருக்காங்க. அப்ப ஜோதிமணிக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. அங்க கலெக்டரேட்ல இருக்கட்டும் சரி, அங்க உள்ள அந்த மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எப்ப செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகுறாரோ அமைச்சருக்கு அடுத்தபடியா ஜோதிமணி வர்றாங்க. படிப்படியா ஜோதிமணி புறக்கணிக்கப்படுறாங்க. இதுல ஜோதிமணிக்கு ஈகோ வருது. ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முட்டல் மோதல் வருது. அதுக்கப்புறம் தர்ணாலாம் நடத்தினாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து தர்ணாலாம் நடத்தினாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா செந்தில் பாலாஜி எவ்வளவோ கடுமையா போராடினாரு. அதாவது அடுத்த கரூர் தொகுதியில ஜோதிமணிக்கு சீட்டே கொடுக்க கூடாது, திமுக தான் நிக்கணும்னு கடுமையா போராடினாரு. அந்த தேர்தல் நேரத்துல செந்தில் பாலாஜி டாஸ்மாக் சில ஊழல் இடி ரைடு காரணமாக சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்ப அந்த டயத்துல மீண்டும் ஜோதிமணி நிக்கிறாங்க. இருந்தாலுமே செந்தில் பாலாஜி ஜோதிமணியை கரூரிலிருந்து துறை தெரிய வர வேண்டும், அரசியலிலிருந்து துறை தெரிய வேண்டும் இன்னும் கங்கணம் கட்டி அலைவதால் திமுகவுக்கு எதிராக ஜோதிமணி திரும்பி இருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையில தான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதே நேரத்துல இங்கிட்டு மாணிக்கம் தாகூர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்ட போது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல விஜயபிரபாரன் விட குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா விஜயபிரபாரன் தேமுதிக விஜயபிரபாரன் அரசியல நன்கு அனுபவம் இல்லாதவர். களத்தில் வேலை செய்யறது கூட தேமுதிக ஆட்கள் இல்ல. இப்படி இருக்கும் பொழுது அதிமுக அலைன்ஸ், அதாவது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக, குறிப்பாக தென் மாவட்டத்துல அதிமுக பல இடங்கள்ல 3வது இடம் பிடிச்சிச்சு அந்த அலைன்ஸ். அப்ப ஆனா அது விருதுநகர்ல மட்டும் எப்படி 2வது இடம் பிடிச்சிச்சு தேமுதிக அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க KKSSRோட ஆதரவுலதான் விஜயபிரபாரன் இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றார். அதாவது மாணிக்கம் தாகூரை வீழ்த்துவதற்காக KKSSR மறைமுகமாக விஜயபிரபாரனுக்கு வேலை பார்த்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. அது மாணிக்கம் தாகூர் மிக கடுமையா கடைசி நேரத்துல அந்த தோல்வியின் விளிம்பிற்கு சென்று கடைசி நேரத்துல மிக குறுகிய வாக்குகள்ல வெற்றி பெற்றார். இதுக்கு முக்கிய காரணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் KKSSR அவர்களுக்கும் நடந்த டீலிங் தான் அப்படின்னு பரவலா பேசுறாங்க. 2வது பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப கண்டினியூ ஆச்சுன்னா திரும்ப 2000
இந்த மறைமுக போர் இருக்கு இல்லையா, KKSSRக்கும் மாணிக்கத்தாவூருக்கும் உள்ள மறைமுக போர் வந்து அதாவது KKSSRக்கு இது மாணிக்கம் தாருக்கு எதிராக பல வேலைகளை KKSR செய்து வர்றது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல மாணிக்க தாவூரை வீழ்த்துவதற்கு இன்னும் திமுக தீவிரமடையும். அதே மாதிரியா பாத்தீங்கன்னா அடுத்து 2029 ஜோதிமணி கரூர்ல போட்டிட்டா கண்டிப்பா சீட்டு கிடைக்குமாட்டே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில சீட்டு கிடைச்சாலும் திமுக செந்தில் பாலாஜி வெற்றியடைய வைப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம தொடர்ந்து திமுகவில் பயணிச்சால், அதாவது மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணி அவர்களும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தவனமாயிரும். அப்ப என்ன பண்ணணும்? ஓகே, நேர தாவேகா பக்கம் கூட்டணி அமைச்சா வரும் சட்டசபையில ஒரு கணிசமான இடங்களை பெறலாம். அடுத்து MP தேர்தல்ல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கலாம். திமுகவுக்கு வந்து டெல்லியில சப்போர்ட் இல்லாம, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்தி மோடி அப்படின்னு வரும் பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணியும் BJP அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும். இது திமுக பார்லிமெண்ட் தேர்தல்ல ரோலே இருக்காது வரும் 2029. இப்படி ஒரு கணக்கிட்டு தான் அவங்க சட்டசபை தேர்தல நம்ம ஜெயிச்சான்னா தோத்தான்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கணக்குல வச்சுதான் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் அவர்கள் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வருது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம 10 MLA 15 MLA அங்க காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து காங்கிரஸுக்கு என்ன பலன்? கட்சி வளர்ச்சி அடையுதா? இல்ல. திமுகவுக்கு எவ்வளவு நாள் அடிமையா இருப்போம், வெளியே வாங்க அப்படின்ற கோரிக்கையும் வலுத்து வருது. ஆனா அதே நேரத்துல திமுகவும், அதாவது நீ என்னதான் மிரட்டி பாரு, உனக்கு இவ்வளவுதான் தொகுதி, கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெச்சு செய்ய திமுக காத்துக்கிட்டு இருக்கு கடைசியில. ஏன்னா தாவேகா பக்கம் போனாலுமே காங்கிரஸ் 2ஆ உடையிறது கூட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து சில முக்கிய புள்ளிகள் திமுக பக்கம் சாயலாம், அல்லது காங்கிரஸ்ல இருந்து எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட அலைன்ஸ் 96ல வந்துச்சோ, அதே போன்று செல்வ பெருந்தகை தலைமையில தனியா காங்கிரஸ் ஒரு கட்சியை தொடங்கி திமுகவுடன் அலைன்ஸ் வைப்பதற்கும் வரும் சட்டசபை தேர்தல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து காங்கிரஸுக்கும் திமுக மறைமுக அழுத்தம் கொடுக்குது. நீ வந்து தாவேகா பக்கம் போனேன்னா நான் காங்கிரஸ் 2ஆ உடைப்பேன். அப்படிதான் வைகோவை சரண்டர் பண்ணாரு ஸ்டாலின். எப்படி வைகோவை சரண்டர் பண்ணாரு? வைகோ வந்து இதே பேச்சுதான், கூட்டணியை விட்டு வெளியே போறோம், பிஜேபியோட மறைமுகமா இது தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பரவலா தகவல் வருவோமே, அங்க சைதை சத்யாவை மதிமுகல இருந்து வெளியே பிரச்சனை பண்ணி வெளியே வர வச்சு வைகோவுக்கு போட்டி அவர் 2ஆ, அதாவது மதிமுகவை இன்னும் 2ஆ உடைச்சு நீங்க வைகோ அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் சைதை சத்யாவை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் சொல்லிட்டு ஒரு மறைமுகமா ஒரு மிரட்டல் விடுத்தோடனே வைகோ எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணாம், அதிகாரத்திலையும் பங்கு வேணாம், திமுக கொடுக்கறத கொடுக்கட்டும்னு தந்தையும் மகனும் சரண்டர் ஆயிட்டாங்க. அது புகழ் படுறாங்க. காங்கிரஸ் மாதிரியெல்லாம் நாங்க இந்த மாதிரியெல்லாம் கருத்தே தெரிவிக்க மாட்டோம்னு திமுக உடன்பிறப்பாவே மாறிட்டாங்க வைகோவும் வைகோ பையனும். அதே போன்ற ஒரு மிரட்டலை தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமைக்கு திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்படுறதாகவும் தகவல் வருது. அதாவது நீங்க வந்து தாவேகாவுடன் கூட்டணிக்கு சென்றால் காங்கிரஸ் 2ஆ உடைப்போம். 96ல என்ன நடந்துச்சோ, எப்படி GK மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு தனியா கட்சியை தொடங்கி திமுகவோட கூட்டணி வச்சாரு, காங்கிரஸ் எப்படி 2ஆ உடைச்சு அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்குவோம் மறைமுக நெருக்கடியும் கொடுக்குறாங்க. அப்படி கடைசி நேரத்துல என்ன நடக்கும்னா காங்கிரஸ் கொடுக்கிற இது திமுக கொடுக்கிற தொகுதியை கொடுக்கட்டும் காங்கிரஸ் சரண்டர் ஆகும். இதுல வந்து ஏமாற போறது விஜய் தான். ஏன்னா யாரும் போறது கிடையாது. விஜயை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைலாம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க நான் திமுக தான் தொடருவோம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸை நம்பி ஏமாற போறது விஜய் தான். அதே நேரத்துல இனி திரும்ப சீட் ஷேரிங்ல உட்காரும் போது கடந்த முறை கொடுத்த தேர்தல் தொகுதியை விட ஒரு தொகுதி கூட திமுக காங்கிரஸுக்கு கூடுதலா கொடுக்காது அப்படின்னு எதார்த்தம். ஏன்னா அந்த நேரத்துல வந்து இது திமுக மூத்த தலைவர் எப்படி வச்சு செய்ய போறான்றது தெரியும். உங்களுக்கு எல்லாம் பூத்து கமிட்டி இருக்கா, பப்ளிக்காவே பேசிட்டாங்க தளபதியை வச்சு. உங்களுக்கு எல்லாம் பூத்து கமிட்டிக்கு ஆள் இருக்கா, 3000 ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு இருக்காண்டு, இதுக்கு மேல யாரும் கேவலப்படுத்த முடியாது. இதையும் மீறி இந்த வரும் தேர்தல்ல காங்கிரஸ் வெளியேறினாலும் திமுகவுக்கு இழப்பு தான், காங்கிரஸ் உள்ளே இருந்தாலும் திமுகவுக்கு இழப்பு தான். காரணம் காங்கிரஸுக்கு ஆதரவா எந்த திமுக காரர்களும் வேலை பார்க்கிறவார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதே நேரத்துல திமுக ஆதரவா காங்கிரஸாரும் வேலை பார்ப்பார்களான்றது பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் திமுகவுக்கு நஷ்டம்தான்.
இந்த கூட்டணி வெளியேறினாலும் திமுகவுக்கு நஷ்டம்தான். நன்றி, வணக்கம்.